வெல்கம் டு காப்பி ரைட்டிங் ஃப்ரேம்வொர்க் கோர்ஸ். கைஸ், இந்த லெசன்ல வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த காப்பி ரைட்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நம்மளுடைய ஆட்ஸாக இருக்கட்டும், இமெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை சேல்ஸ் காப்பியாக இருக்கட்டும், இல்லை லேண்டிங் பேஜோடைய ஆட் காப்பியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் லேர்ன் பண்ண போறீங்க. ஸோ கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். இந்த ரிசர்ச் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் ஓனாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடியாஸ் அப்படிங்கிற விஷயம் நிறைய கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபார்மேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட் காப்பி அப்படிங்கிற விஷயம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நிறைய டிஃப்ரென்ஷியேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப் காப்பி அப்படிங்கிற விஷயம் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் நான் காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட் காப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஆட் காப்பி வந்து பண்ணா எங்கேருந்து கிரியேட் பண்ணோம், என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, ஸோ எங்கேருந்து ரிசர்ச் பண்ணோம், அதில் வந்து பண்ணா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் காப்பி அப்படிங்கிற விஷயம் வந்து பண்ணா ஹெட்லைன்ஸும் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மெட்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபார்மெட்ல ஃபர்ஸ்ட் விஷயம் ஆட் காப்பின்னு இருக்கு. ஸோ இந்த ஆட் காப்பியில வந்து பண்ண நீங்க எப்படி என்ன மாதிரி விஷயங்கள் ஆட் காப்பி அப்படிங்கிற விஷயம் கிரியேட் பண்ணும் அப்படின்னா, ஸோ இந்த ஆட் காப்பி அப்படிங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ். ஸோ இந்த ஹெட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுங்கிறது தனி, அதுக்குன்னு நான் என்னென்ன ஹெட்லைன்ஸ் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ இதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் போய் பாருங்க. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்துதான் உங்களுடைய ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம், அதாவது ஈவன் உங்களுடைய ஆட்ஸா இருக்கட்டும், இல்லை இமெயில் சீக்வன்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸோடைய ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்சியா வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஹெட்லைன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ண சும்மா ஏனோ வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஹுக், அதாவது கொக்கி அப்படிங்கிற விஷயம் சொல்லுவோம் தமிழ்ல. ஸோ அந்த ஹுக் போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிற விஷயம் கிரியேட் பண்ணுவோம், அதாவது கேட்சியான ஹெட்லைன்ஸ். ஸோ அந்த ஹெட்லைன்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், நீங்க என்ன விஷயம் சொல்ல வரீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதுல டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு 3 or 2 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி கண்டென்ட். ஸோ இந்த பாடி கண்டென்ட் அப்படிங்கிற விஷயம் நீங்க என்ன ப்ராடக்ட் பிச் பண்றீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான கண்டென்ட் அப்படிங்கிற விஷயம் மேண்டேட்டரி. ஸோ அதாவது உங்களுடைய ஆட் காப்பி. ஸோ அந்த ஆட் காப்பி அப்படிங்கிற விஷயம் நம்ம எதனால பண்றோம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய ஆட் காஸ்ட் இருக்குல்ல, அதாவது காஸ்ட் பெர் லீடு, காஸ்ட் பெர் அக்யூசியேஷன், அந்த மாதிரிலாம் சொல்றோம். ஸோ இந்த காஸ்ட் பெர் லீடு, சிபிசி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகணும், கம்மியான ரேட்ல அதிகமான கஸ்டமர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஆட் காப்பி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்மளுடைய கஸ்டமர்ஸுடைய லீடோட காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் நம்மளோட சொன்ன மாதிரி 150 rupees 300 rupees கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட் காப்பி எந்த அளவுக்கு டீடைல்டா உங்களோட ப்ராடக்ட்டை பத்தி எந்த அளவுக்கு டீடைல்டா சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாடி கண்டென்ட் அப்படில எந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் நான் சொல்றேன். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா AIDA அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். AIDA அப்படின்னா A ஃபார் அட்டென்ஷன், I ஃபார் இன்ட்ரெஸ்ட், D ஃபார் டிசைர், A ஃபார் ஆக்ஷன். ஓகே, ஸோ இந்த AIDA மெத்தட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த AIDA மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து அதுக்குன்னு தனி வீடியோ போடுறேன். ஸோ அதை போய் பாருங்க. ஸோ இந்த AIDA ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து அட்டென்ஷனை கிராப் பண்ணணும். இந்த அட்டென்ஷனை கிராப் பண்ற மாதிரி எப்படின்னா உங்களுடைய அட்டென்ஷன், அதாவது உங்களுடைய ஆடியன்ஸோடைய நம்ம டார்கெட் பண்ற ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிரேக் பண்ணும். ஸோ அவங்களோட அட்டென்ஷனை பிரேக் பண்ணும். ஸோ அது வந்து ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ஷனை பிரேக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹெட்லைன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து கேட்சியா ஹெட்லைன்ஸ் பண்றோம், எந்த அளவுக்கு டார்கெட் ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிற விஷயம் கிரியேட் பண்றோமோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ஷனை பிரேக் ஆகும். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நார்மலா இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல யூடியூப்லயோ பாக்குறீங்க அப்படின்னா அதுல அட்டென்ஷன் கிராப் ஆகிற செகண்ட் வந்து பண்ண 3 seconds தான். ஓகே, ஆஸ் பர் தி ரூல்ஸ். ஸோ 3 secondsக்குள்ள தான் அட்டென்ஷன் எப்பவுமே கிராப் ஆகும். ஸோ இந்த பிரேக் பண்ணணும் அப்படின்னா அந்த பிரேக்கிங் வந்து நீங்க ஹெட்லைன்ஸ் மூலமா நீங்க பிரேக் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ப்ராப்ளம். மக்கள் வந்து உங்க ப்ராடக்ட்டை வந்து ஏன் வாங்கணும் அப்படின்னா அதுக்குண்டான ப்ராப்ளம் சொல்லணும். அந்த ப்ராப்ளம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈவன் உங்களுக்கும் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்டெப்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரிய வைக்கணும். என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அ சொல்யூஷன். அந்த ப்ராப்ளத்துக்குள்ள சொல்யூஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் தி பெனிஃபிட். உங்களுடைய ப்ராடக்டோடைய பெனிஃபிட். இந்த நம்மளுடைய ப்ராடக்ட்ல இது இருக்கு, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அது நான் எப்படி கிரியேட் பண்றேன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதை போய் பாருங்க. ஸோ என்னோட ஆட் காப்பி அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அந்த பேட்டர்ன் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மெட்ல தான் இருக்கணும். எப்பயுமே AIDA அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்ல தான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அட்டென்ஷன் கிராப், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராப்ளத்துக்கு நான் சொல்யூஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் தி பெனிஃபிட். உங்களுடைய ப்ராடக்டுடைய பெனிஃபிட்.
உங்களோட ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னா அதோட பெனிஃபிட் என்ன, ஏன் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் 1 or 2 லைன்ஸ்ல கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னா அதை நீங்க எப்படி வாங்க வைப்பீங்க, அதுதான் கால் டு ஆக்ஷன். அதாவது பை நவ், லேர்ன் மோர், வாட்ச் மோர், அப்புறம் சைன் அப். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஃபேஸ்புக் லீட் மாஸ்டர் கோர்ஸ்லேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் பாருங்க. கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபார்மெட்ல டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபார்மெட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் தி ஃபேஸ்புக்குடைய நார்ம்ஸ். ஸோ இந்த கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து டாப்ல இந்த ஒரு விஷயத்தை டாப்ல கொண்டு வந்துடக்கூடாது. பை நவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் டாப்ல கொண்டு வரக்கூடாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அட்டென்ஷன் கிராப் பண்ணும். ஸோ இந்த ஆட் காப்பி அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக்கும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க, அந்த ஆட் ரன் பண்றீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக நீங்க வந்து ஆட் ரன் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய ஆட் ரிஜெக்ட் ஆகுதா இல்ல வந்து பண்ண அப்ரூவல் கொடுக்குறாங்களாங்கிற ஒரு விஷயம் இதுலயே தெரிஞ்சிடும். இந்த ஆட் காப்பி அப்படிங்கிற விஷயம் இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி 90% வந்து பார்த்தீங்கன்னா ஆட் காப்பி இந்த AIDA ஃபார்மெட்ல தான் இருக்கும். ஈவன் உங்களுடைய இமெயிலா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நார்மல் ஆட் காப்பி தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் காப்பியா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா AIDA மாடல்ல தான் இருக்கணும். அந்த ஃபார்மெட் எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட் காப்பியோட ஃபார்மெட்டுக்கு அப்புறம் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் காப்பி. ஸோ இமெயில் காப்பி அப்படிங்கிற விஷயம் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜரா இந்த இந்தியாவில் டார்கெட் பண்றப்போ இமெயிலாவே மதிக்கவே மாட்டாங்க. இமெயில் ஓப்பன் ரேட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஸோ இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மி. யூஎஸ் அதாவது இந்தியாவை தாண்டி வேற கண்ட்ரீஸ்ல பாக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஓப்பன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையரா இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இமெயில மதிப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களோட ப்ராடக்ட் இமெயில் மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னா மட்டும் இந்த ஒரு ஆட் காப்பி அப்படிங்கிற விஷயம் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இமெயில் சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. உங்களோட லீட் வராங்க, உங்களோட லீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இமெயிலுடைய அதுக்குன்னு ஒரு காப்பி இருக்கு. ஸோ இமெயில் காப்பியோட ஃபார்மெட் ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஸோ அந்த ஃபார்மெட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் இந்த இமெயில் அப்படிங்கிற விஷயம் வரக்கும், இது வேற. ஓகே, ஆட் காப்பி வேற, இமெயில் காப்பி வேற. ஸோ இந்த ஃபார்மெட் அப்படிங்கிற விஷயம் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சப்ஜெக்ட். சேம் அதே மாதிரி இந்த அட்டென்ஷனை கிராப் பண்ற மாதிரி சப்ஜெக்ட். நான் டீட்டெயிலாக இன்னும் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். ஸோ சப்ஜெக்ட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹூக், அதுக்கப்புறம் ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் பிளைன் இமெயில். ரொம்ப அந்த இமெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டா நார்மலா ஒரு வீடியோஸோ இல்லை இமேஜஸோ ஆட் பண்ணாம ரொம்ப சிம்பிளா பிளெயினா அந்த ஆட் காப்பி அந்த மாதிரி சேம் இமெயில் காப்பியும் இருக்கும். ஸோ அந்த இமெயில் காப்பியோட ஃபார்மெட் சப்ஜெக்ட், ஹூக், ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் இமெயில். சிம்பிள். அந்த இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. 3-day சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த 3-day இமெயில் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி அனுப்பணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு இமெயில் காப்பி. ஈவன் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றப்போ இது உங்களுக்கு ஈஸியா புரியும் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த இமெயில் அப்படிங்கிற விஷயம் சென்ட் பண்றப்போ அதோட ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டே ப்ராடக்டுடைய வேல்யூ நீங்க சென்ட் பண்ணணும். டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே நீங்க பை நவ் அப்படிங்கிற ஒரு இமெயில் சீக்வன்ஸ் அப்படிங்கிற விஷயம் பண்ணக்கூடாது. ஸோ இமெயில் சீக்வன்ஸ் என்ன மாதிரி ஃபார்மேட்ல வேணும் அப்படிங்கிற விஷயம் நான் காட்டுறேன். என்ன மாதிரி ஃபார்மேட்ல அனுப்பணும் அப்படிங்கிற விஷயம் நான் காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டே வேல்யூ, அந்த ப்ராடக்டுடைய வேல்யூ அப்படிங்கிற விஷயம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பண்ண சேம் ப்ராடக்டோட வேல்யூ 2, ரெண்டாவது வேல்யூ அது வந்து டே 2ல நீங்க சென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டே 3ல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பேஜ், அதாவது பை நவ். ஸோ நார்மலா பை நவ் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடாது. இந்த டே 1, டே 2, டே 3ல லேர்ன் பண்ண ஒரு விஷயம், அதாவது இந்த டே 1, டே 2ல லேர்ன் பண்ண விஷயம் டே 3ல அந்த சேல்ஸ் பேஜ் அப்படிங்கிற விஷயம் கொடுக்கணும். சும்மா டைரக்டா மெயில், அதாவது நீங்க மெயில் ரிசீவ் பண்ண உடனே அவங்களுக்கு பை நவ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் அமிச்சிங்க அப்படின்னா அவனுக்கு ஒண்ணுமே புரியாது, வாங்கவே மாட்டான். சேல் அப்படிங்கிற விஷயம் ஆகவே ஆகாது. வென் இட்ஸ் கம்ஸ் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம் இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு வந்து இமெயில் சீக்வன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அந்த இமெயில் சீக்வன்ஸ் இந்த மாதிரி தான் நீங்க அனுப்பணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் வேல்யூ, அதுக்கப்புறம் பிச், வேல்யூ வேல்யூ பிச், வேல்யூ வேல்யூ பிச். ஸோ இந்த ஃபார்மெட் எப்பவுமே மைண்ட்ல வச்சுங்க. எப்பவுமே வேல்யூ அப்படிங்கிற விஷயம் அந்த ப்ராடக்டோட வேல்யூ இல்லை உங்களுடைய சர்வீஸோடைய வேல்யூ அப்படிங்கிற விஷயம் நீங்க அனுப்பணும். இப்போ நான் எப்படி வந்து பிளாகிங்கா இருக்கட்டும், இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், இல்லை இந்த கோர்ஸ் காப்பி ரைட்டிங் கூட நான் வேல்யூ அப்படிங்கிற விஷயம் கொடுக்குறேன். சேம் அதுதான், உங்களோட ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அந்த வேல்யூ அவங்க ஏன் வாங்கணும், அதுல பெனிஃபிட் என்ன, அதுல டிசப்பாயின்மெண்ட் இருக்கு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் நீங்க வந்து வேல்யூ மூலியமா நீங்க இமெயில் அப்படிங்கிற விஷயம் சென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வேல்யூ வேல்யூ பிச், இது மைண்ட்ல வச்சுங்க. ஸோ இந்த இமெயில் அப்படிங்கிற விஷயம் வரப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த swiped.co அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே, அந்த லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன தரேன். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த swiped.com அப்படிங்கிற ஒரு இமெயில உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஓப்பன் பண்ண swiped.co அப்படிங்கிற ஒரு இமெயில், அதுல ஒரு வெப்சைட் இருக்கு.
இதுல நிறைய ஃபார்மேட் அப்படிங்கிற விஷயம் இந்த நம்ம வந்து கேதரிங் பண்ணலாம். அதாவது இமெயிலுக்கு ஃபார்மேட். ஓகே, ஸோ இந்த இமெயில் ஃபார்மேட் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு நார்மல் கேதரிங் பண்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வெப்சைட்ல போங்க, swipe.co. ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இதுல உள்ள ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா ஆல் நீச்சஸ் இருக்கா. நீச் அப்படின்னா கேட்டகரிஸ். ஓகே, ஸோ இந்த நீச் அப்படிங்கிற விஷயம் நம்ம செலக்ட் பண்ணி அதுல என்னென்ன விஷயம் அவங்க டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த நீச்சுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட்க்கு தகுந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, ஸோ இதில் ஆல் நீச்சஸ் கிளிக் பண்ணோன்னே நிறைய விஷயங்கள் வருது பாருங்க. அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கப்புறம் ஆல்கஹால், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், டிசைனிங், டென்டல், டீல்ஸ், இ-காமர்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன், எனர்ஜி, இதெல்லாம் வந்து பண்ணா மல்டிபிள் நீச்சஸ். மல்டிபிள் நீச்சஸ் என்னென்ன ஆட்ஸ் அவங்க வந்து ரன் பண்ணியிருக்காங்களோ அதுக்குள்ள ரெஃபரல் அப்படிங்கிற விஷயம் நம்ம வந்து எடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் கார்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் கார்டு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ காப்பி ரைட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால காப்பி ரைட்டிங் போய் நான் வந்து செக் பண்றேன். ஓகே, ஸோ காப்பி ரைட்டிங் அப்படிங்கிற விஷயம் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி அதுல காப்பி ரைட்டிங்ல இருக்கிற இமெயில் சீக்வன்ஸ் அதோட ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும். இவ்வளோ இப்போ வந்து பாருங்க ஒரு 5 இருக்கு. ஸோ 5 ஃபார்மேட் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க ரைட்ல கார்னர்ல ஹவு டு ரைட் அ சேல் லெட்டர் தட் வில் மேக் யூ ரிச். ஸோ இதுதான் ஹெட்லைன்ஸ், கேட்சி ஹெட்லைன்ஸ். அந்த கேட்சி ஹெட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ். ஓகே, அதுல கிளிக் பண்ண ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பேஜோட ஃபார்மேட் இருக்கும். ஜஸ்ட் மினிட். ஓகே, ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுல ஹெட்லைன்ஸ், ஸோ அதாவது சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் அப்படிங்கிற விஷயம் நான் காமிச்சிருந்தேன் இல்லையா உங்களுக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிற விஷயம் நான் காமிச்சிருந்தேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஹவு டு ரைட் அ சேல் லெட்டர் தட் வில் மேக் யூ ரிச். ஸோ இமெயில் ஓப்பன் ரேட் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு ஹையரா வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெட்லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் கேட்சியான ஹெட்லைன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. டியர் ஃப்ரெண்ட், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மேக்கிங் a lot of மணி இன் டைரக்ட் மெயில் ஆர் அண்ட் பிகமிங் ஸோ சம் கைண்ட் ஆஃப் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இமெயில் சீக்வன்ஸ். ஸோ எவ்வளோ பிளைனா இருக்கு பாருங்க. லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆர்டர், கிளிக் ஹியர், அதுக்கப்புறம் பேபாலோடைய லிங்க் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபிலியேட் லிங்க் இல்லை சம் கைண்ட் ஆஃப் உங்களுடைய ப்ராடக்ட் லிங்க் அப்படிங்கிற விஷயம் நீங்க கொடுக்கலாம். இந்த ஃபார்மேட் நீங்க அப்படியே நீங்க காப்பி பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த ஒரு மெத்தட்ல தான் நீங்க பண்ணணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க என்ன மாதிரி மெத்தட்ல இருக்கு அப்படின்ட்டு, என்ன மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பாருங்க. ஓகே, ஜஸ்ட் ஃப்ரம் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபுல்லாவே காப்பி பண்ண வேணா, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்க அதுல இருந்து லேர்ன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் இருக்கு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஜஸ்ட் மினிட். ஸோ இப்போ செகண்ட் வந்து நீச் நான் செலக்ட் பண்றேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் பிளாகிங். பிளாகிங் இருக்கு. ஸோ பிளாகிங் நம்மளுடைய ஃபீல்டு. ஸோ அதனால வந்து பிளாகிங் அப்படிங்கிற விஷயம் சர்ச் பண்ணும். ஸோ இதுல ஒரு 8 ஃபார்மேட் இருக்கு. ஹே, இங்க பாருங்க. ஹே, ஐ ஹவ் நாட் சீன் யூ இன் வைல். என்ன இது அப்படிங்கிற ஓபன் பண்ற ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். இமெயில் ஓபன் பண்றதே உங்களுக்கு வந்து பண்ணா ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். அதாவது சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய இமேஜஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்க கிரியேட் பண்ணலாம். அதாவது ஆட்ஸ்க்கு, ஃபேஸ்புக் ஆட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்சியான ஹெட்லைன்ஸ், கேட்சியான சப்ஜெக்ட் அப்படிங்கிற விஷயம் நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதுல இருந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான். இது எல்லாமே வந்து பண்ண மிக்ஸ்டா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் காப்பிக்கே வந்து பண்ண காப்பி ரைட்டிங் அப்படிங்கிற விஷயம் ஃபார்வர்ட் ஜென்ரலா கொடுத்துருப்பாங்க. வெறும் இமெயில்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஜென்ரலா வந்து பண்ண நம்ம ஆட்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற விஷயம் நிறைய எடுக்கலாம். ஸோ இங்க வந்து பண்ண கீ டேக்அவே வந்து பண்ண நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் காப்பி வந்து ரெஃபரன்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிளாகிங் தவிர்த்து வேற ஏதாவது நீங்க பார்க்கறதா கூட பார்க்கலாம். ஜஸ்ட் மினிட். ஓகே, இன்ஃபோ மார்க்கெட்டிங் இருக்கு, பார்க்கலாம். ஸோ இன்ஃபோ மார்க்கெட்டிங்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளிக் பேங்க்ஸும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மினிட். ஸோ இந்த மாதிரி ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு நீங்க கேதர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல எதுவும் இல்லை. ஓகே, இப்போ வெயிட் லாஸ் உங்க ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா வெயிட் லாஸ் நீங்க தாராளமாக பார்க்கலாம். ஸோ இதுல கொடுத்துருக்கிற நீச்சஸ் தான், கேட்டகரிஸ் தான். ஓகே, ஸோ இதுல ஹெட்லைன்ஸ் ரீட் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு யூனிக்கா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் பாருங்க. ஜஸ்ட் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுல ஹெட்லைன்ஸ் பாருங்க. ஹவு எ நியூ டிஸ்கவரி ஃப்ரம் ஏசியா சீம்ஸ் டு பர்ன் ஆஃப் பாடி ஃபேட் ஃபார் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஹூ ட்ரைஸ் தட். இப்போ புரியுதுங்களா? ஸோ எந்த அளவுக்கு கேட்சி, எந்த அளவுக்கு யூனிக் அப்படிங்கிற விஷயம் தெரியுதுங்களா? ஹெட்லைன்ஸ்.
இந்த ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்க ரெஃபரன்ஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இமெயில் காப்பி. ஸோ இமெயில் காப்பியில வந்து பண்ணா அந்த ஃபார்மேட்ஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க, எல்லாத்துக்கும் வந்து பண்ணா மிக்ஸ்டிங்கா இருக்கும். ஓகே, ஸோ இமெயில் காப்பிக்கு அப்புறம் வந்து பண்ணா தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் காப்பி. சோஷியல் காப்பி அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் பிராண்டிங். அதாவது உங்களுக்குன்னு வந்து பண்ண உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு, உங்களால வந்து பண்ண அந்த அளவுக்கு பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிற விஷயம் கிரியேட் பண்ண முடியும், மோட்டிவேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த காப்பி அப்படிங்கிற விஷயம் சோஷியல் மீடியாஸ்ல பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு சோஷியல் காப்பின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது ஆட்ஸ்க்கு ஸ்பெண்ட் ஆகாது. ஜென்ரலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபார்மேட் தான் நான் காட்டுறேன். ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் பர்சனல் பிராண்டிங். அந்த பர்சனல் பிராண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், கோரா, ட்விட்டர். இதை தவிர்த்து நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இதை தவிர்த்து நிறைய சோஷியல் மீடியாஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ அதோட ஃபார்மேட் எப்படி வரணும் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் விஷயம் கியூரியாசிட்டி. ஸோ இந்த கியூரியாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா அது கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் எமோஷனலா வந்து பாருங்க உங்களுடைய ஆடியன்ஸ்ல கனெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கால் டு ஆக்ஷன். ஸோ இந்த கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து பண்ண பர்டிகுலரா உங்களோட ப்ராடக்ட்க்கு இப்போ எப்படி நம்மளோட அட்வைஸ் காம்பனெண்ட் அப்படிங்கிற ஒரு பர்சனல் பிராண்டிங் இருக்கு. ஸோ அந்த பர்சனல் பிராண்டிங் சேம் அதே மாதிரி உங்களுடைய இண்டிவிஜுவல் பர்சனல் பிராண்டிங் இல்லாம பிசினஸ் பிராண்டிங்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்வைஸ் காம்பனெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து பண்ண ரெண்டுத்துக்கும் நான் யூஸ் பண்றேன். ஈவன் பர்சனல் பிராண்டிங்கும் யூஸ் பண்றேன், அப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்க்கும் யூஸ் பண்றேன். மோஸ்ட்லி 90% அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ரிலேட்டடான ஒரு பிராண்டிங் தான் இருக்கும். ஸோ நம்மளோட கோச்சிங்கை பத்தி, நம்மளுடைய பிளாகிங், நம்மளுடைய ஃபேஸ்புக் லீட் மாஸ்டரி பத்தி, ஸோ இது எல்லாமே வந்து பண்ண ஒரு வேல்யூ அப்படிங்கிற விஷயம் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதை தாண்டி எமோஷனல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கம்மியா இருக்கும். பிசினஸ் ரிலேட்டடா ப்ரொஃபஷனலா இருக்கும். பட் சேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் பிராண்டிங் பண்றீங்க, உங்களால ஃபேஸ் காட்டி உங்களால ரீல்ஸ் பண்ண முடியும், உங்களால வந்து பண்ண ஃபேஸ் காட்டி இமேஜஸ் போட்டு மோட்டிவேஷன் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். அதுதான் பர்சனல் பிராண்டிங். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமா பண்ணலாம், பண்ணதா இருந்தா பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான உங்களோட ப்ராடக்ட் ரிலேட்டடான வந்து பாத்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிற விஷயம் கொடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றீங்க, உங்களோட பர்சனல் பிராண்டிங் இருக்கு அப்படின்னா அந்த பர்சனல் பிராண்டிங் மூலியமா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்க பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஸ்டோரிஸ். ஸ்டோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓன் ஸ்டோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் லெசன் லேர்ன், உங்களுடைய லைஃப்ல லெசன் லேர்ன் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங் மூலியமா நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் கோட்ஸ், அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ்னு வரப்போ வந்து கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளைஸ், கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்றது, கமெண்ட்ஸ்ல வந்து பண்ண மெசேஜஸ் சொல்றது, கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்கறதுல நிறைய விஷயங்கள் இந்த சோஷியல் காப்பியில வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் காப்பி. சேல்ஸ் காப்பி நம்மளோட பிசினஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது லேண்டிங் பேஜ். இந்த சேல்ஸ் காப்பி அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்றப்போ, அதாவது நம்மளுடைய ஆட்ஸ் காப்பி, அதாவது ஆட் நம்ம ரன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய வெப்சைட்டுக்குன்னு தனி லேண்டிங் பேஜ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஸோ லேண்டிங் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது தனி வீடியோ இருக்கு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் லேட்டர். ஓகே, ஸோ சேல்ஸ் காப்பி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சேல்ஸ் காப்பி அப்படிங்கிற விஷயம் வந்து பண்ணா மோஸ்ட்லி 99.9% நம்மளோட லேண்டிங் பேஜ் அப்படிங்கிற விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். ஈவன் உங்களோட பர்சனல் பிளாக் இருக்கு அப்படின்னா பர்சனல் பிளாக்லயும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து பண்ண வெப்சைட் அப்படிங்கிற விஷயம் ரிலேட்டடா நம்மளுடைய சேல்ஸ் காப்பி ஒர்க் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பண்ண ஹெட்லைன், சேம் ஆஸ் இட் இஸ் ஹெட்லைன். அதுக்கப்புறம் சப் ஹெட்டிங். ஸோ சப் ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பண்ண ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெட்லைன்ஸ் கொடுக்குறதும் அப்படின்னா சேம் ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐடிஏ மாடல் சொன்னாலே அட்டென்ஷனை பிரேக் பண்ண அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சப் ஹெட்டிங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் சோஷியல் ப்ரூஃப். டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது உங்க நார்மல் ப்ராடக்டோடைய டீடைல்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் சோஷியல் ப்ரூஃப் அப்படின்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ இருக்கு, அது என்னென்ன ஃபீட்பேக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த லேண்டிங் பேஜ்ல சேல்ஸ் காப்பியில நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அதுதான் சோஷியல் ப்ரூஃப். ஸோ யாரெல்லாம் அந்த ப்ராடக்ட் வாங்கி யாரெல்லாம் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க, எந்த அளவுக்கு வேல்யூ வந்திருக்கு, எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ மாதிரி. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரிவ்யூ கொடுக்குறாங்க இல்லையா, சேம் ஆஸ் அது பேர் தான் சோஷியல் ப்ரூஃப். அதுக்கப்புறம் கால் டு ஆக்ஷன், எப்படி நம்ம ஜாயின் பண்ணோம், அதை நம்ம வந்து எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம், என்ன மாதிரி நம்ம லேர்ன் பண்ணோம், என்ன மாதிரி வீடியோஸ் நம்ம இன்னும் அடிஷனல் நம்ம பார்க்கணும் இல்லையா, அதுக்கு தான் கால் டு ஆக்ஷன். இந்த கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிற விஷயம் நிறைய ஃபார்மேட் இருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்மேட் நான் உங்களுக்கு இன்னொரு லேண்டிங் பேஜ் நான் காட்டுறேன் இல்லை ஆக்சுவலி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த கேப்ரியல் மெத்தட் அப்படிங்கிற ஒரு லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போய் பாருங்க, நம்மளோட கோச்சிங்லேயே எல்லாமே இருக்கு. ஓகே ஓகே, இப்போ அந்த லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்ரியல் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவர் வந்து வெயிட் லாஸோடைய சம் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து. ஸோ இவர் வந்து ஆக்சுவலி இப்படியே இருந்திருக்காரு. ஓகே, ஸோ இவர் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சேல்ஸ் காப்பி அப்படிங்கிற விஷயம் சொல்லி, ஏன்னா நமக்குன்னு லேண்டிங் பேஜ் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த லேண்டிங் பேஜோட டீடைல்ஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் பாடி, டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். இவ்வளவுதான் ஹெட்லைன்ஸ். எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய என்ன ப்ராப்ளமும் அந்த ப்ராப்ளத்துக்குள்ள சொல்யூஷனும் அந்த ஹெட்லைன்ஸ்ல இருக்கு. டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் பாடி, டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். சிம்பிள். அது போட்டு அவர் இமேஜ் போட்டிருக்காரு பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய சேல்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பேங்க்லயும் இருக்கு ஆக்சுவலி ப்ராடக்ட் எல்லாமே. ஸோ தாராளமா நீங்க போய் செக் பண்ணலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் ஹெட்லைன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
அவங்க ப்ராடக்ட்டுடைய சப்ஹெட் லைன்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஹெட் லைன்ஸ். நான் சொல்லியிருந்தேன் மெயின் ஹெட்லைன்ஸ், இது வந்து சப்ஹெட் லைன்ஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, அதில் என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது இது எல்லாமே ஆட் காப்பியில சேல்ஸ் காப்பி மூலியமா வந்திருக்கு. ஓகே. ஸோ இதுதான் மெத்தடு. ஸோ தென் அதுக்கப்புறம் அதோட சோஷியல் ப்ரூஃப். நான் சொல்லியிருந்தேன் சோஷியல் ப்ரூஃப். ஸோ சோஷியல் ப்ரூஃப் அப்படிங்கிற விஷயம் அவங்களோட டிரான்ஸ்ஃபார்மோடைய வீடியோவும் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு அது டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற வீடியோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிவ்யூஸ். சேம் அதே மாதிரி சோஷியல் ப்ரூஃப். ஸோ என்ன மாதிரி பெனிஃபிட், என்ன மாதிரி விஷயங்கள், சேம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கால் டு ஆக்ஷன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன், லேர்ன் மோர் ஹியர் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேம் பை நவ், ஜாயின் நவ், யூஸ் இட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கால் டு ஆக்ஷனும் சேம் அதே மாதிரி வரும். ஸோ கால் டு ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க லேண்டிங் பேஜ் அப்படிங்கிற விஷயம் கிரியேட் பண்றப்போ, ஸோ இந்த லேண்டிங் பேஜுடைய சேல்ஸ் காப்பின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ சேல்ஸ் காப்பி ஃபர்ஸ்ட் ஹெட்லைன், சப்ஹெட்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், சோஷியல் ப்ரூஃப், அதுக்கப்புறம் கால் டு ஆக்ஷன். ஸோ எல்லா ஒரு பிசினஸ் மேன்ஸோடைய மோஸ்ட்லி வந்து நீங்க ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்துருப்பீங்க. அந்த ஆட் காப்பி அப்படிங்கிற விஷயம் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓப்பன் பண்ணோன்னே சேல்ஸ் காப்பி அப்படிங்கிற விஷயம் வரும். அதாவது லேண்டிங் பேஜ். ஸோ லேண்டிங் பேஜ் இல்லாமல் நம்ம சேல்ஸ் காப்பி அப்படிங்கிற விஷயம் பண்ணவே முடியாது. ஏன்னா லேண்டிங் பேஜில் தான் எல்லாமே சேல்ஸ் காப்பி அப்படிங்கிற விஷயம் பண்ணோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சேல்ஸ் காப்பி இந்த மெத்தட்ல வரணும். கம்ப்ளீட்டா அதை வாட்ச் பண்ணணும். ஓகே. ஸோ அது இல்லாமல் இன்னும் டீட்டெயில் தான் வந்து பண்ண இ-புக்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அந்த இ-புக்ஸை நீங்க ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வரும். ஸோ இந்த 4 ஃபார்மட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த காப்பி ரைட்டிங்க்கு வந்து பண்ண ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 ஃபார்மட்ல மேஜரா நீங்க யூஸ் பண்றது ஆட்ஸ் காப்பி யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங் வேற கண்ட்ரீஸ் நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் காப்பி. ஸோ சோஷியல் காப்பி அப்படிங்கிற விஷயம் நீங்க பர்சனல் பிராண்டிங் பண்றதா இருந்தா பண்ணலாம். ஸோ மேஜரா இந்த ஆட் காப்பியும் சேல்ஸ் காப்பியும் தான் ரெகுலரா நமக்கு யூஸ் ஆகும். ஆட் காப்பி அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய ஆட்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல யூஸ் பண்றது. சேல்ஸ் காப்பி அப்படிங்கிற விஷயம் நம்மளோட வெப்சைட் லேண்டிங் பேஜ்ல பண்றது. ஸோ லேண்டிங் பேஜ்க்கு தனி வீடியோ கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. ஓகே. தேங்க்யூ.